Hey everyone, welcome back to my channel. ஒரு க்ரீமியான பம்கின் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சாஸ்பேனில் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கு தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். அது கூட வந்து சால்ட் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓவர் குக் ஆகாமலும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பாஸ்தாவுக்கும் குக்கிங்கோட டைமிங் வந்து வேரி ஆகும். அதனால் உங்கள் பாஸ்தா பேக்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ டைம் வந்து குக் பண்ணணும்னு, அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுற வாட்டரை வந்து நீங்கள் கொட்டிடாதீங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படும். அதுக்கப்புறமா ஒரு பாதி பம்கின் மாதிரி சின்ன பீஸ் தான் நான் கட் பண்ணி அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் ஆயிலில் வந்து குக் பண்ணி எடுக்கணும். பம்கின் கூட வந்து நான் டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இந்த பம்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது டொமேட்டோ தோலோடு நீங்கள் போடலாம், பரவாயில்ல. நீங்கள் அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னா தன்னாலேயே தோல் வந்து அதிலேருந்து பீலாகி வந்துடும். இங்கே பாருங்கள், குக்காக வந்து அதிலேருந்து அந்த தோல் வந்து பீல் ஆகிடும். இதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். குக் ஆனவுடனே அது வந்துடும். பம்கின் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சம் பன்னீரும் ஒரு 4 to 5 நம்பர்ஸ் கேஷ்யூ நட்ஸும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதுக்கு கூட கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக் ஆகிடுச்சி. நான் இதை வந்து இப்போ தனியாக ஆறுறதுக்கு வச்சிடுறேன். இது வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்ல விழுதா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிடுவோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கோட அரோமா வந்து நல்லா வந்ததுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்குறோம்ல இந்த பம்கினோட மிக்ஸ், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா வந்து கார்லிக் வந்து கருகிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பம்கின் வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது ரொம்ப க்ரீமியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது நல்லா கொதித்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு நல்லா கொதி வந்துருச்சு. நான் இதுக்கப்புறமா வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாஸ்தா குக் பண்ண வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மசாலாலாம் பெருசாக வேறு எதுவும் இல்லைங்க. ஆரிகனோ, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், லைட்டாக பெப்பர், அப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் லிக்யூடியாக இருக்கிற டைமை இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.